அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த காணொளியில் ராமலிங்க பெருமான் எல்லா உலகங்களும் ஒழுங்காகவும் முறையாகவும் நடக்கிறதுக்கு என்ன காரணம்னா அருட்சக்தி தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அருட்சக்தினா என்னன்னு ஏற்கனவே நான் ஒன்று சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அறிவு சிவமாக இருந்ததுன்னா அதனுடைய செயல் தான் சக்தின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அருள்னு சொல்லுவாங்க. அதாவது பூ சிவன் வச்சுக்கோங்களேன், அதோடைய மனம் தான் சக்தி. பழம் சிவமாக இருந்துச்சுன்னா அதனுடைய சுவை தான் சக்தி. நம்ம தமிழ் பண்பாட்டில் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. பெண் தெய்வமாக கும்பிடுவாங்க. இதுதான், நீங்கள் வேறு மாதிரிலாம் நினச்சக்கூடாது. பரம் சிவம், பறை அது கூட இருக்க சக்தி. அந்த ஈசனுடைய அருள் தான் எல்லா வேலையுமே பண்ணும், படைக்கிறது காக்கிறது எல்லாமே. அது செயலுக்கு வரும்போது அதுக்கு சக்தின்னு பேர். நம்மக்கிட்டேயும் இருக்குது. அறிவு விளைவு செயலாக மூணாக செயல்படும். நம்முடைய அறிவு ஒன்று தான், அது செயலில் வரும்போது பார்த்திங்கன்னா அறிவு விளைவு செயல் மூணாக செயல்படும். அதை கோயிலெலாம் இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ இந்த நிற்பவை நிலையாக நிற்கிறதும், நில்லாது அசைகிறதும், பொருள் அசைகிறதும், பள்ளம் நோக்கி நீர் நிறைவதும், காற்று அங்கனமே சென்று நிறைவதும் அது இயல்பாக இருக்குது. ஆனால் அதுக்கு ஒழுங்காக நடக்கிறதுக்கு நிலைத்தது என்னன்னா அந்த சக்தி தான். அந்த சக்திங்கிற அருள் தான் காரணம். அதை பற்றி தான் இவர் பாட்டாக சொல்கிறார். அதாவது ஈசன் அருள் இச்சை அறிவு இயற்றல் இன்பம் லயமடு போக அதிகாரமாகி. லயம் போகம் அதிகாரம், உருவம் அருவம் அருவுருவம் மூணுமா நிற்கிறதும் இந்த திருவருள் தான். இறைவனுடைய திருவருள் தான் அறிவு விளைவு செயலாகவும், அருவம் உருவம் அருவுருவமாகவும் உருவத்தை இறைவனுக்கு கொடுக்கறதே அதுதான். வேறு எதாவது நினச்சிக்கூடாது. அப்போ இந்த பாட்டை என்ன சொல்கிறார், பாட்டை படிக்கிறேன், அப்புறமேல் பொருள் சொல்கிறேன். கற்பவை எல்லாம் கற்று உள் உணர்பவை எல்லாம் மனக்கரிசர உணர்ந்து கேட்டு கண்பவை எல்லாம் கண்டு செய்பவை எல்லாம் செய்து கருநெறி அகன்ற பெரியோர் பொற்பவையெல்லாம் சென்று புகழ்பவையெல்லாம் கொண்டு புரிபவையெல்லாம் புரிந்து உன் புகழவையெல்லாம் புகழ்ந்து உறும் அவையெல்லாம் உறும் போது அவையெல்லாம் அருளுவாய். நிற்பவையெல்லாம் நிற்க அசைபவையெல்லாம் அசைய நிறைபவையெல்லாம் செய் நிலையே நினைபவையெல்லாம் நெகிழ நெறி அவையெல்லாம் பொங்கும் நித்தியானந்த வடிவே. அன்புடைய அடிய புகழ் தில்லையம்பதி மருவும் அண்ணலார் மகிழும் மணியே அகிலண்டமும் சராசரமும் இன்றருள் பரசிவானந்த வள்ளி உமையே அப்படின்னு நிறைவு செய்கிறார். பொருள் என்னன்னா, நிற்பன யாவும் அங்கே நிற்கிறது. நிற்பவையெல்லாம் நிற்ப அசைபவையெல்லாம் அசைய நிறைபவையெல்லாம் செய் நிலையே. நிற்கிறது, அசை பொருள் அனைத்தும் அசையவும் எல்லாம் செய்கின்ற நிலை பொருள் யாருன்னா இந்த அருள் தான், திருவருள் தான். அதே மாதிரி நினைப்பவை எல்லாமே அனைத்தும் நிகழாமல் நெகிழ்ந்து ஒழிய நெறிப்பட்டவை உயர்ந்து ஓங்க நிலைத்த இன்ப வடிவமாகியவளும் திருவருள் தான்.
அப்போ அந்த மாதிரி அன்புமிக்க அடியவர்கள் போகின்ற அடியவர்கள் நம்ம மாதிரி அடியவர்கள் போகின்ற தில்லை எம்பதியில் எழுந்திருக்கிற அண்ணனாகிய கூத்தப்பெருமான் மகிழும் மரகதமணி போல்வனும் எப்போவும் சொல்கிறது மாதிரி அனைத்து அண்டங்களையும் அவற்றின் சராசரங்களையும் ஈன்றருளும் பராசிவானந்த வள்ளிமா உமையம்மையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, கற்பதற்குரிய எல்லாவற்றையும் கற்று, என்னென்ன கற்பவைனா அதான் படிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நூல், அந்த கற்பவையெல்லாம் என்ன சொல்கிறாரு, படிக்கிறதுக்கு என்ன உரியவோ அதான் படிக்க, எல்லாமே படிக்கக்கூடாது இல்லையா, அந்த கற்றற்குரியவையெல்லாம் கற்று, அப்புறம் என்ன சொல்கிறாரு, கற்பவையாவினும் நல்ல உணர்தற்கு உரியவை மனமாசு போக்கும் மாண்புடையது. இப்போ நம்ம படிக்கிறோம், என்னென்னா படிக்கிறதுனால என்ன கிடைக்குது, நம்ம மனசில் இருக்கிற ஒரு கரிசு மகள அழுக்கு, அந்த அழுக்கு நீங்கு தான். அதை தான் என்ன சொல்கிறாருன்னா, கற்றற்குரியவை எல்லாவையும் கற்று, அப்புறம் உணரத்தகுவனத்தையும் குற்றமற மனத்தால் உணர்ந்து, அதாவது நம்ம ஏதாவது யாராவது ஒருத்தவங்க சொல்லி கேட்டாங்கன்னா அது எதுக்கு கேட்குறது, மனசில் உள்ள கரிசுன்னா அசிங்கம், அந்த அழுக்கு, அந்த கேட்குறதுனால அந்த கரிசு அற வேண்டும் என்பதுக்கு தான் கேட்டுங்கிறாரு. படிக்கிறத விட கேட்குறது நல்லது, அது மனக்கரிசு துடைப்பதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறாரு. கற்றலில் கேட்டலே நன்றும்பாங்க, கற்றலில் கேட்டல் மனக்கரிசு துடைப்பதற்கு வாய்ப்பு. அதனால தான் அவர் கேட்டதற்குரிய அனைத்தையும் கேட்டு, அப்புறம் என்ன சொல்கிறார், காண்டற்குரிய அனைத்தையும் கண்டுங்கிறாரு. கண்ணில் பார்க்கறதுக்குள்ள, அதாவது செவியிலால் கேட்டாலும் இல்லாமல் கண்ணால் பார்க்குறதும் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் காண்பனை எல்லாம் கண்டுங்கிறாரு. அப்புறம் இந்த வாயால் படிக்கிறோம், கற்கிறோம், செவியால் கேட்குறோம், கண்ணால் பார்க்குறோம் இல்லையா. மெய்யில் இந்த உடம்புனால் செய்வன செய்தல் நல்லறிவுக்கு வாயில் தானே, அது நம்ம அறிவுக்கு வாயில், அதாவது வாசப்படி. அதனால் அதையும் என்ன சொல்கிறார், சேர்த்துக்கிறார், செய்பவையெல்லாம் செய்து அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த மாதிரி இதனால் நல்லறிவு பெற்றவர்கள் அந்த உண்மையை உணர்ந்து பிறவா பெருநெறி பெறுகிறார்கள் இல்லையா, அவங்கள என்ன கரு நெறி அகன்ற பெரியோர் அப்படின்னு சொல்கிறார். பிறவிக்குரிய நெறி தான் கருநெறி. அதை இந்த மாதிரி படிக்கிறனால அவங்கள கருநெறி அகன்ற பெரியோர். அப்போ அந்த பெரியோர்கள் கூடும் அவை இருக்கு இல்லையா, ஒரு கூட்டம், அங்கே என்ன நிறைஞ்சு வழியும், ஞானமும் ஒழுக்கமும் நிறைஞ்சு வழியும். அதனால தான் அதனை பெரியோர்கள் பொற்பவை அப்படின்னு சொல்லி புகழ்கிறார். அந்த பொற்பவையெல்லாம் போய் அந்த இடத்துக்கெல்லாம் போய் என்ன புரிபவையெல்லாம் புரிந்து, என்ன புரியவையெல்லாம் புரிஞ்சு இறைவனுடைய பொருள் நிறைந்த புகழ்கள் எல்லாம் பேசப்படுவது, அதை பேசப்படுவதனால அதை கேட்டு ஓதி உணர்தல் நல்ல நல்ல பயன்களை உருவிக்கும். அதனாலலாம் புகழவையெல்லாம் புகழ்ந்து உருபவையெல்லாம் உரும்போது, அந்த மாதிரி புகழ்ந்து பேசும்போதும் எனக்கு பிற உயிர்களாலும் தெய்வத்தாலும் இடையூறுகள் வரும் இல்லையா, அது இடையூறுகள் வராமல் குறைவில்லாமல் எனக்கு கிடைக்கணும்னா திருவுருளாகிய உன்னுடைய துணை வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டுறார். அதுதான் இந்த பாட்டு. என்னன்னா அந்த அருள் சக்தி தான் எல்லா வேலையும் பண்ணும், ஒழுங்காகவும் முறையாகவும் செய்கிறதுக்கு உன்னுடைய அருள் சக்தி வேணும் அப்படிங்கிறது தான் இதில் கேட்குறார், பாட்டாக கேட்குறார். அப்போ என்னன்னா இப்போ உலகம் இயங்கிறதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள் தான் இறங்குது, அருள் தான். நீங்களாம் அருளே அகவலில் வருது இல்லையா, அருளே நம்மடிவு அருளே அப்படிலாம் வருது இல்லையா, அதுதான் அருள் தான் பண்ணணும், திருவருள் தான் பண்ணணும். அப்போ ஈசன் அருள் இச்சை அறிவு ஏற்றல் இன்பம் லயமிடு போக அதிகாரமாகி தேசு அருவம் உருவமாகி தேவியுமாய் தேசமுடு செல்வமாகி பேசறிய உயிரையெல்லாம் பெற்று நோக்கி பெரும்போகும் அவையளித்து பிறப்பினையும் ஒழித்துட்டு ஆசைகளும் அடியார் உள்ளத்து அப்பனுடன் இருக்கும் அருட்பாத மலர் அப்படின்னு இன்னொரு ஞானி சொல்வார். அப்போ இந்த அருட்சக்தி தான் எல்லா வேலையுமே பண்ணும், சிவப்பரம்பொருள் பண்ணாதுன்னு சொல்லி ஞானவான்கள் சொல்கிறாங்க.
அதை தான் இங்கே சொல்கிறார். அதுதான் நடத்துது. ஏன்னா அண்டமெல்லாம் பிண்டமெல்லாம் உயிர்களெல்லாம் பொருள்கள் ஆணையெல்லாம் இடங்களெல்லாம் நீக்கம நிறைந்து கொண்டையெல்லாம் கொண்டு கொண்டு மேலும் கொள்வதற்கிடம் கொடுத்து கொண்டு செழிப்பின்றி கண்டமெல்லாம் கடந்துன்ற கண்டமதாய் அதுவும் கடந்த வழியாய் அதுவும் கடந்த வழியாக ஒந்தகு சிற்றம்பலத்தை எல்லாம் வல்லவராய் ஓங்குகின்ற ஒரு கடவுள், அந்த கடவுள்கிட்ட இருக்கிற ஒரு சக்தி, அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்கிறார்? கற்பவையெல்லாம் கற்று உள் உணர்பவையெல்லாம் மனக்கரிசர உணர்ந்து கேட்டு காண்பவையெல்லாம் கண்டு செய்பவையெல்லாம் செய்து கருநெறி அகன்ற பெரியோர் பொற்பவையெல்லாம் சென்று புகழ்பவையெல்லாம் கொண்டு புரிபவையெல்லாம் புரிந்து உன் புகழவையெல்லாம் புகழ்ந்து உறும் அவையெல்லாம் உறும்போது அவையெல்லாம் அருளுவாய். நிற்பவையெல்லாம் நிற்ப அசைபவையெல்லாம் அசைய நிறைபவையெல்லாம் செய் நிலையே நினைபவையெல்லாம் நெகிழ நெறியவையெல்லாம் ஓங்கும் நித்தியானந்த வடிவே. நித்தியமாக ஆனந்தமாக இருக்கிறது அதுதான். நித்தியானந்த வடிவே அன்புடைய அடியர் புகழ் தில்லையம்பதி மருவும் அன்னலார் மகிழும் மணியே அகிலாண்டமும் சராசரமும் ஈன்றருள் பரசிவானந்த வள்ளி உமையே அப்படின்னு பாடுறார். அர்த்தம் புரியுன்னு நினைக்கிறேன், அதான் தெளிவாக சொல்கிறேன். அதான் கற்பனை கற்றறிந்த கருத்தர் திருக்கூட்டத்தில் கலித்திருக்கரியன்ஸ் அப்படின்னு ஒரு பாட்டு கூட வரும், அது அடுத்த காலம் சொல்லலாம். இப்போ இந்த பாட்டில் கற்பவையெல்லாம் கற்று உள் உணர்பவையெல்லாம் மனக்கரிசர உணர்ந்து கேட்டு கண்பவையெல்லாம் கண்டு செய்பவையெல்லாம் செய்து கருநெறி அகன்ற பெரியோர் பொற்பவையெல்லாம் சென்று புகழ்பவையெல்லாம் கொண்டு புரிபவையெல்லாம் புரிந்து உன் புகழவையெல்லாம் புகழ்ந்து உறும் அவையெல்லாம் உறும் போது அவையெல்லாம் அருளுவாய். நிற்பவையெல்லாம் நிற்ப அசைபவையெல்லாம் அசைய நிறைபவையெல்லாம் செய் நிலையே நினையவையெல்லாம் நெகிழ நெறி அவையெல்லாம் பொங்கும் நித்தியானந்த வடிவே அன்புடைய அடியர் புகழ் தில்லையம்பதி மருவும் அண்ணலார் மகிழுமணியே அகிலாண்டமும் சராசரமும் என்று அருள் பரசிவானந்த வள்ளி உமையே அப்படின்னு பாடி முடிக்கிறார். இதோட அடுத்த காணொளியில் வேறு என்ன வேண்டாருங்கிறத நான் அடுத்த அப்படி சொல்கிறேன். வணக்கம்.